ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்துராஜ். 25/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ககன்யான் திட்டம், அதாவது இந்தியாவோட விண்வெளி திட்டத்தில் இது கனவு திட்டம்னு சொல்லப்படுது. 2027ஆம் ஆண்டுக்குள்ளார விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது தான் இதோட முக்கிய நோக்கம். அதுக்கு முன்னாடி 3 முறை ஆளில்லா விண்கலத்தை அனுப்பி அவை பத்திரமாக பூமிக்கு திரும்பும் சோதனையே செய்ய இருக்கிறாங்க நம்ம இஸ்ரோ. இதோட முன்னோட்டமாக விண்கலத்திலிருந்து வெளியே வீரர்கள் பாதுகாப்பாக தரையிறங்குற பேராஷூட் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சு பார்த்துருக்காங்கங்க. 2025ஆம் ஆண்டுக்கான டூரண்ட் கப் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி. ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளவேனில் வளரிவன், அர்ஜுன் பாபுதா, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர். யுரேனஸில் உள்ள மொத்த சந்திரன்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 29. இந்திய கட்டண கவுன்சிலின் தலைவர், அதாவது சேர்மன் ஆஃப் பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் பட்டேல். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செர்ஜியோ கோர். இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனீஸ் தயால் சிங். சர்வதேசிய பெரிய பூனை கூட்டணியில் சமீபத்தில் இணைந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளம், அதாவது இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்து இந்திய சபாநாயகர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா புதுடில்லியில். இந்தியாவின் தற்போதைய பணக்கார முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எத்தனை %னா 11.19. பாம்பன் கடல் ரயில் பாலம் எப்போ திறக்கப்பட்டதுன்னா 1914. இது ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் வகிக்குதுங்க. இந்தியாவில் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை. உலக ஈரநிலங்கள் தினம் என்று என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா February 2. தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா February 24. 39வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் 2027 எந்த மாநிலத்தில் நடைபெற இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பிரேசில். காசி தமிழ் சங்கம் 3.0 எங்கே நடைபெற்றதுன்னா வாரணாசியிலங்க. இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா மணிப்பூர்லங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா February 19. இன்னைக்கு 25/8/2025 தேசிய நல்லாசிரியர் விருது பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. இதில் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தேர்வாயிருக்காங்க. ஒன்று விஜயலட்சுமி, இவங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பாரதியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறாங்க. 2வது ரேவதி பரமேஸ்வரன், இவங்க சென்னை மயிலாப்பூரில் பிஎஸ் பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க. செப்டம்பர் 5 முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளில் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அன்னைக்கு இவங்களுக்கு தேசிய நல்லாசிரியருக்கான விருதும் அதனோடு சேர்த்து 50,000 பரிசு தொகையும் கொடுக்கப்படும். இந்த வருஷத்துக்கு இந்தியா முழுவதும் மொத்தம் 45 தேசிய நல்லாசிரியர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.